pasangla, let's continue with control and coordination. So last class of control and coordination la நம்ம ஸ்பெசிஃபிக்காக அனிமல்ஸில் நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் நம்ம பிரெயின் ஹியூமனுடைய சிஸ்டம் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தோம். அண்ட் எப்படி இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம். இன்றைக்கி இதே இது பிளான்ட்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் பிளான்ட்ஸ் வர்சஸ் அனிமல்ஸ் ஒரு கம்பேரிசனும் கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர். ஓகே, ஸோ நம்ம Xylemல ஆல்ரெடி வி ஹவ் ப்ரொடியூஸ் ஸோ மெனி சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 2025 பேப்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி அவங்களோட கரியர்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கக்கூடிய டாப்பர்ஸ் தான் இங்கே இருக்காங்க பசங்களா. ஸோ இதில் நீங்களும் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ டெஃபினட்டாக கம் அண்ட் ஜாயின் அஸ் இன் திஸ் ஜர்னி. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் கோஆர்டினேஷன் இன் த பிளான்ட்ஸ். நான் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அனிமல்ஸ் மாதிரி தொட்டா மீன்ஸ் இல்லை லைட் அடித்தா கண்ணை முடிக்கிறதுக்கோ அந்த மாதிரியான எந்த ரிஃப்ளெக்ஸஸோ இல்லை எந்த கண்ட்ரோலோ பிளான்ட்டில் கிடையாது. பட் அவங்களோட மூவ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா growth independent movement, growth dependent movement அப்படி ரெண்டு வகையாக நம்ம இந்த மூவ்மெண்ட்ஸை பிரிக்கலாம். ஓகே, ஸோ growth dependent மூவ்மெண்ட்னா என்ன? வளரும் பொழுது நம்ம காட்டுற மூவ்மெண்ட் தான் growth dependent. பட் ஆனால் வளர்ச்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இல்லாமல் ஒரு மூவ்மெண்ட் காட்டுறேன் அப்படிங்கிறது தான் இண்டிபெண்ட்டான மூவ்மெண்ட். ஓகே, ஸோ என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இந்த பிளான்ட்ஸ் ஸ்டிமுலைக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி தொட்டாச்சினுங்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மிமோசா பியூடிகா அப்படிங்கிறது தான் அதோட நேம். நீங்கள் தொட்டிங்கன்னா டச்சக் அப்படின்னு அதோட இலை எல்லாமே முடிக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளான்ட். நீங்கள் நார்மலாக எந்த பார்க் போய் பார்த்தாலுமே இந்த ஒரு பிளான்ட் கேரண்டீடாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்களுக்கு மசில்ஸ் கிடையாது, நர்வ்ஸ் கிடையாது. ஆனாலும் நீங்கள் அவங்க இலையை லேசாக தொட்டு பாருங்களேன், டபாக்குன்னு க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா தே ஆர் டிடெக்டிங் த மூவ்மெண்ட். ஸோ இந்த டச்சை டிடெக்ட் பண்ணி அந்த டச்சுனால வேற ஒரு இடத்துல there is some movement that is occurring. ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் இந்த பிளான்ட்ஸ் கம்யூனிகேஷன் வச்சு சரி எவனோ ஒருத்தன் தொட்டுட்டா மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுற ஒரு கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் தான் நம்ம பிளான்ட்ஸில் பார்க்குறோம். பட் எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க? பிகாஸ் நம்மள மாதிரி அவங்களுக்கும் அவங்க பாடியில் இந்த மாதிரியான ஒரு சில எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், ஒரு சில கெமிக்கல் சிக்னல்ஸ் அவங்களுக்கு இருக்குது. நம்மள மாதிரி கண்டக்டிங் டிஷ்யூஸோ நியூரான்ஸோ அவங்களுக்கு இல்லாட்டியும் கூட கண்டிப்பாக இந்த மாதிரியான சிக்னல்ஸ், இந்த மாதிரியான எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, அண்ட் எப்படி இந்த மூவ்மெண்ட் நடக்குது? அவங்களுக்கு தான் நர்வ்ஸே இல்லை, மசில்ஸும் இல்லை அப்படின்னா எப்படி நடக்குது? they also have certain cells. ஓகே, ஸோ இந்த செல்ஸ் ஷேப் மாறுறதுனாலையும் சைஸ் மாறுறதுனாலையும் அது ஒரு மூவ்மெண்ட் காஸ் பண்ணுது. ஸோ இப்போ மசில் ப்ரோட்டீன்ஸ் எப்படி நம்மளோட பாடியில், நம்ம ஹியூமன் பாடியில் சேஞ்சஸ் கொண்டு வருதோ அந்த மாதிரி தண்ணியோட ப்ரெசன்ஸும் இந்த செல்ஸோட ஷேப் மாறுறதையும் வச்சு தான் த ப்ராசஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ லுக் அட் த பிளான்ட்ஸ், நம்ம செல் ஸ்வெல்லிங், செல் ஷ்ரிங்கிங். ஓகே, செல் வீங்கிறது பிகாஸ் ஆஃப் தண்ணி அக்யூமுலேஷன். தென் அந்த தண்ணி வெளியே போயிடுச்சு அப்படின்னா செல் புஷ்ஷுன்னு ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வச்சு தான் த பிளான்ட்ஸ் ஆர் டு மூவ். ஸோ இங்கே மூவ்மெண்ட் டியூ டு க்ரோத் டிபெண்டான மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை யூஸ்வலாக வீட்டில் அழகுக்குன்னு வைக்கிற இந்த பிளான்ட் நிறையா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா அப்படியே அது அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே வளர்ந்து அந்த கம்பி ஃபுல்லாக பிளான்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படின்னா இட் இஸ் சென்சிட்டிவ் டு க்ரோத், டச் சென்சிட்டிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போது அது டென்ட்ரில் மூவ்மெண்ட் பேசிக்கலி. ஓகே, ஸோ இந்த ஒரு டச்சை பேஸ் பண்ணி இந்த ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த ஒரு டச் அதுக்கு இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த டைரெக்ஷனில் வளரும். இதே நீங்கள் டச் பண்ணாமல் ஒரு எண்டை விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டென்ட்ரில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வைக்கிறீங்களோ அது மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே சுருண்டு அது மேலே கேர்ள் ஆகி அப்படியே க்ரோத் நடக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு க்ரோத் பேஸ் மூவ்மெண்ட் இப்போ ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் தொட்டாச்சுவங்கி மாதிரி இப்படி தொட்ட உடனே மூடிக்கிற மாதிரி இது வளராது. பட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கூட ரொம்ப டைரெக்ஷனலாக ப்ராப்பராக சப்போர்ட்டட் க்ரோத்தாக இது நடக்கும். Then if you look at trophic movement, trophic movementனா ஒரு சில ரெஸ்பான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி
நம்மளோட plant வந்து will react and grow in that particular direction accordingly. Okay, so இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா phototropism அப்படிங்கிறது லைட். ஸோ லைட் பக்கமாக எங்கே இருக்கோ அந்த பக்கமாக இப்போ இந்த சூரியகாந்தி எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம்ல சன்ஃப்ளவர் வந்து சன்னை பார்க்கும் அப்படியே சன் டைரெக்ஷனில் தலையை திருப்போம் அப்படின்னு. தட் இஸ் அ ஃபோட்டோட்ராபிக்கான ஒரு மூவ்மெண்ட். ஸோ டுவர்ட்ஸ் லைட் போனால் அது பாசிட்டிவ், அகென்ஸ்ட் த லைட் போனால் அது நெகட்டிவ். அதே மாதிரி ஜியோட்ராபிசம் வந்து கிராவிட்டியை பொறுத்து. இப்போ நம்ம ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ்வலாக பார்க்குற பிளான்ட்ஸோட ரூட்ஸ் எல்லாமே கீழே பக்கம் தான் வளரும், எந்த ரூட்டுமே மேலே பக்கமாக வளராது. கரெக்டாக? ஸோ இந்த கீழே பக்கமாக வளர ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் கிராவிட்டி, தட் இஸ் பாசிட்டிவ். இதே ஷூட் எந்த செடியோட இலையோ இல்லை ஸ்டெம்மோ கீழ் பக்கமாக வளராது, மேல் பக்கம் தான் வளரும். தட் இஸ் a நெகட்டிவ் ஜியோட்ராபிக்கான ஒரு மூவ். அதே மாதிரி ஹைட்ரோட்ராபிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி. ஓகே, ஸோ தண்ணி வந்து எங்கே இருக்கோ அதை நோக்கி ரூட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைரெக்ஷனில் போய் அது வந்து தண்ணியை இஞ்சிக்கும். தட் இஸ் அ ஹைட்ரோட்ராபிசம். தென் கீமோட்ராபிசம் அப்படிங்கிறது ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்ப அதை நோக்கி க்ரோத் வளரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்மாவில் வந்து பாலன் கிரெயின்ஸ் உட்காந்ததும் பாலன் டியூபுக்கு வந்து எப்படி தெரியும் கரெக்டாக ஒவியூலுக்கு போகணும்னு? தட் இஸ் பிகாஸ் கரெக்டாக அந்த கெமிக்கல்ஸை சென்ஸ் பண்ணி அந்த பாலன் டியூப் வந்து வில் க்ரோ இன் த டிரெக்ஷன் தட் வில் லீட் டு த ஒவியூல். கிளியர் பார்த்துங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ட்ராபிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் த மூவ்மெண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தொட்டா டுச்சுக்குன்னு இலையை மூடிக்கிற மாதிரி ரெஸ்பான்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே மாட்ரேட் அப்படிங்கிறது வந்து டே அண்ட் நைட் டிபெண்ட் பண்ணி அவங்க மாறுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வில் பி மாட்ரேட்டான ஒரு ஸ்பீட். ஓகே, ஸோ காலையில் ஒரு டிரெக்ஷனில் ஆரம்பிக்குது, அப்படியே நைட் வர 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 அது மண்டையை திருப்பி இட் இஸ் டர்னிங் அப்படின்றப்ப தட் இஸ் அ மாட்ரேட் ஸ்பீட். இதே இது வந்து ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸோ இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த டென்ட்ரில் வளர்றதோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு சரியா பசங்களா? நான் animals and plants நீங்கள் மேஜராக வந்து if you compare the plants and the animals and you see what kind of impulses are taking place and what kind of movements are happening here, basically உங்களோட animals வந்து will have an electric impulse. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறச்ச இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, அண்ட் தீஸ் செல்ஸ் வந்து யாரெல்லாம் நர்வஸ் டிஷ்யூ கனெக்டடாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வில் பி ரியாக்டிங் இன் திஸ் எலக்ட்ரிக்கலான ஒரு இம்பல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூவஸாக நம்ம ஜென்ரேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஒரு இம்பல்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா இட் வில் ரெஸ்ட் அண்ட் தென் அடுத்த இம்பல்ஸ் வந்து வில் டேக் பிளேஸ். பட் கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் இட் இஸ் ஸ்லோ. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து இப்படி பிளேட்டு தொட்டா அப்படின்னு எடுக்கிற மாதிரி கெமிக்கல் சிக்னல்ஸ்னால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது, இட் இஸ் ஸ்லோ. ஆனால் கரெக்டாக எந்த செல்லை போய் சேரணுமோ அங்கே போய் சேரும் அண்ட் ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒரு ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஒரு ஹார்மோன்ஸ் வந்து அதோடைய இஃபெக்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது அனிமல்ஸ்லேயும் இருக்குது. Now if you see plantsல என்ன விதமான ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as phytohormones. ஸோ அதில் மெயினாக you have to study இந்த 4 group of hormones பசங்களா. Firstly we have the auxin. ஸோ ஆக்சின் அப்படிங்கிறது செல் இலாங்கேஷனுக்கான முக்கியமான ஒரு ஹார்மோன். ஸோ இதனால தான் வந்து ஷூட் வந்து மேலே நோக்கி வளர்றதா இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது செல் இலாங்கேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இந்த ஆக்சின். நான் ஜிபர்லின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வளர்ச்சி தான், பட் இட் வில் ப்ரொமோட் த ஸ்டெம் க்ரோத். ஸோ ஹைட் ஆஃப் த பிளான்ட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிபர்லின் தான் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் ஹார்மோன் தட் யூ ஹேவ் டு லுக் அட். தென் சைட்டோகைனின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனுக்கான ஹார்மோன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரூட், இப்போ பூலேருந்து பழமாகணும், பழம்லேருந்து கொட்டை வந்து தென் நெக்ஸ்ட் கொட்டை வந்து வளரணும். ஸோ இந்த மாதிரி அது வந்து என்ன சொல்கிறது, இப்போ பூ பழமாக மாறணும், பழம் வந்து ரைப் ஆகி இட் ஹேஸ் டு க்ரோ அப்படின்னா அந்த ரேப்பிடான டிவிஷன் வந்து இஸ் brought about by the சைட்டோகைனன்ஸ். இது மூணுமே வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன்ஸாக இருந்தது அப்படின்னா வளர்ச்சிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஹார்மோன் வந்து இஸ் அன் ஆப்சிசிக் ஆசிட். ஸோ இது வந்து வில் இன்ஹிபிட் த க்ரோத், இட் காஸ் த வில்ட்டிங், அதாவது இலையெல்லாம் உதிர்ந்து விழுறது, பழமெல்லாம் கீழே விழுந்து இன்ஹிபிட்டராக இந்த ஒரு ஆப்சிசிக் ஆசிட் வந்து இஸ் கோயிங் டு ஆக்ட் பசங்களா. Now if you look at the animals, என்ன மாதிரி ஹார்மோன்ஸ் அனிமல்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால்
electrical signals ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு சில டிஷ்யூவை மட்டும்தான் அது போய் சேர முடியும். நான் லாங் டேர்மாக ஒரு எஃபெக்ட் எனக்கு கொண்டு வரணும், நம்ம பாடியில் வந்து ரத்தம் வழியாக போய் ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஹார்மோன்ஸை தான் நம்பி ஆகணும், which is the chemical signals in our body. ஓகே, ஸோ மெயினாக ஒரு முக்கியமான ஹார்மோன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஸ் adrenaline. It is the emergency hormone. ஸோ காமனாக இதை வந்து ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும்போது ஒரு 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 எனர்ஜி வருது இல்லை, அது ஆர் திடீர்னு ஒரு நாய் நம்மளுக்கு துரத்துது அப்படின்னா தெரிச்சு ஓடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பம்பிங் எஃபெக்ட் நமக்குள்ளே வருது இல்லை, நம்ம ரத்தம் சூடாகி லெட்ஸ் ரன் அப்படிங்கிற அந்த ஒரு புஷ் கிடைக்குது இல்லை, அது வந்து இந்த அட்ரினலின் மூலியமா ட்ரிகர் ஆகிற ஒரு விஷயம். இது வந்து ஸ்ட்ரெஸ்னாலையும் சரி ஃபியர்னாலையும் சரி உருவாகிற ஒரு மெயின் ஹார்மோன். இது வந்து ஹியூமன்ஸில் மட்டும் கிடையாது, இன் ஆல் அனிமல்ஸ் திஸ் இஸ் சீன். ஓகே, ஸோ என்ன ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி நிறைய ஆக்சிஜன் வந்து நம்ம மசில்ஸ்க்கு எல்லாம் பம்ப் ஆகி அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளட் வந்து நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னுக்கோ டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கோ போகாது. ஓகே, ஸோ போகாமல் blood flow வந்து இந்த skeletal musclesக்கே எல்லாரும் சேர்ந்து போய் skeletal muscles-ஐ ஓட வைக்கிறது தான் இதோட வேலை. ஸோ இப்போ ஆக்சிஜன் டிமாண்ட் நமக்கு ஜாஸ்தி ஆகும்போது நேச்சுரலி ப்ரீதிங் ரேட்டும் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் இஃப் யூ சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துருவீங்க. பிகாஸ் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயின் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் அட் ஆல், நம்ம வந்து ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோடில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த அட்ரினலினோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். திஸ் இஸ் த எமர்ஜென்சி ஹார்மோன், ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன் த body. Okay pasangla, now இதை தவிர there are many hormones in the human body, and இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அனிமல்ஸுக்கு ரொம்ப முக்கியம் பிளான்ஸை விட அப்படின்னா நம்ம அனிமல்ஸில் ஒரு டைரெக்ஷனல் growth அப்படிங்கிறது கிடையாது. கரெக்ட், சூரியனை நோக்கி போகிறோம் தண்ணியை நோக்கி போகிறோங்கிறது நமக்கு கிடையாது. பட் ஆனாலுமே ஏதோ ஒன்று நம்ம பாடியில் வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளும் நம்ம பாடி எதையாவது சிந்தசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஆல் த ஒர்க் ஷுட் ஹேப்பன் அப்படின்னா அதுக்கு வந்து டெஃபினட்டாக ஹார்மோன்ஸ் ஆர் த ஒன்லி சிக்னல்ஸ் தட் வில் ஹெல்ப் அஸ் டூ தட் இன் அ கண்ட்ரோல்ட் வே. ஸோ நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் தைராக்சின். ஸோ தைராக்சின் வந்து எல்லா மெட்டபாலிக்கான ஃபங்க்ஷன்ஸையும் ரெகுலேட் பண்ணுறது இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து வர தைராக்சின். ஸோ ஒருவேளை இந்த ஒரு தைராக்சின் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் காய்டர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். ஓகே, விச் வில் காஸ் சம் ஸ்வெல்லிங் இன் த நெக் அண்ட் ஆல் தோஸ் சிம்டம்ஸ். growth ஹார்மோன் அதே மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து வருது. ஸோ எனி வளர்ச்சி இந்த பாடிக்கு growth ஹார்மோன் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒருவேளை இது கம்மியாக இருந்துச்சுன்னா growth கம்மியாக இருக்கும். ஸோ dwarfism அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட்டியாக இருப்போம் நம்ம, we will not attain the full growth of the body. இதே இன்சுலின் அப்படிங்கிறது வந்து இஸ் கம்மிங் ஃப்ரம் த pancreas. இது நம்ம blood sugar லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஒருவேளை இந்த இன்சுலின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா blood sugar ஏறிடும் அண்ட் அதனால தான் சொல்லுவாங்க சக்கரவியாதி. ஓகே, ஸோ தேர் இஸ் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே வந்து டெஸ்டாஸ்டரான் அண்ட் எஸ்ட்ரோஜன் இது ரெண்டுமே வந்து டெஸ்டிஸ் அண்ட் ஓவரியிலேருந்து வரக்கூடிய செக்ஸ் ஹார்மோன்ஸ் இந்த மேல்ஸ் அண்ட் த ஃபீமேல்ஸ். ஸோ மேல்ஸில் அவங்களுடைய செகண்டரி செக்ஷுவரி கேரக்டர்ஸ் அண்ட் எப்படி வந்து மேல்ஸோட லுக் இருக்கணும், அவங்களோட மாஸ்குலின் வாய்ஸ் அப்படி டெவலப்மெண்ட் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் எல்லாத்துக்கும். ஃபீமேல்ஸில் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், அவங்களோட ஃபெமினின் லுக், அவங்களோட சாஃப்ட் வாய்ஸ், அவங்களோட மஸ்குலர் டெவலப்மெண்ட், யூட்ரஸோட டெவலப்மெண்ட், ஆல் த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ எப்போ ஊஜெனசிஸ் நடக்கணுங்கிறது எல்லாமே வந்து இந்த ஒரு டெஸ்டாஸ்டரான் அண்ட் எஸ்ட்ரோஜன் தான் பார்த்துக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி குறைபாடாக இருந்ததுன்னா என்ன டிஸார்டர் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இதுதான் டிஸார்டர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக இந்த ஹார்மோனல் லெவல்ஸ் எதுவாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி டெஃபினட்டாக இட் இஸ் நாட் குட் ஃபார் த பாடி. ஓகே, ஸோ போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் வி ஹேவ் ஆல் தீஸ் இம்பார்ட்டன்ட் கிளாண்ட்ஸ் விச் வில் செக்ரீட் த ஹார்மோன்ஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து along with the nervous system ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் ரெண்டுமே நம்ம பாடியில் ஸ்மூத்தாக நடக்கும். ஓகே, ஸோ முக்கியமான ஒரு கேள்வி போர்டு எக்ஸாமில் என்ன கேட்பாங்க, அயோடின் ஏன் இம்பார்ட்டன்ட் நம்ம டயட்டில் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம தைராய்டு கிளாண்ட்லேருந்து தைராக்சினுங்கிற ஹார்மோன் வருது இல்லையா, அதோட ப்ரொடக்ஷனுக்கும் அதோட ஃபங்க்ஷனிங்க்கும் அயோடின் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருவேளை அயோடின் ரொம்ப தைராக்சினும் நமக்கு கம்மியாகும். ஆஸ் அ ரிசல்ட் நெக் ஸ்வெல் ஆகி காய்டர் அப்படிங்கிற
உருவாகலாம். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலேஷன் ஆஃப் ஹார்மோன் பற்றியும் போர்ட் எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக நிறைய தடவை கேட்குற ஒரு கொஸ்டின் பார்த்தா, ஸோ இது என்னென்னா ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாடியில் வந்து குறைபாடாக இருந்ததுன்னா அதை ஏற்றுறதுக்கும் ஏறுனா அதை குறைக்கிறதுக்கும் நேச்சுரலான ஒரு மெக்கானிசம் நம்ம பாடியில் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பிளட் சுகர் வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து இன்சுலின் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் நல்லா சக்கரை சாப்பிட்டீங்க, நிறைய ஸ்வீட்டு, நிறைய கார்ப்ஸு, நிறைய எல்லாமே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம பிளட்டில் சக்கரை ஜாஸ்தி ஆகும். அப்போ அந்த சர்க்கரையை செல்ஸ் எல்லாம் எடுத்துக்க வைக்கிறதுக்கு நம்ம இன்சுலின் வந்து நிறைய இன்சுலின் வந்து இந்த சர்க்கரை எல்லாத்தையும் குறைக்கும் நம்ம பிளட் சுகரில். ஓகே, நார்மல் கண்டிஷனில் சொல்கிறேன், நாட் அ டிசீஸ், பட் நார்மல் கண்டிஷனில் நம்ம பிளட் சுகர் ஹை ஆகும்பொழுது இந்த இன்சுலின் வந்து இட் வில் ஆஸ்க் த சுகர் டு கம் டவுன் அண்ட் எல்லா பிளட் சுகரும் கம்மியாயிடும். இப்போ ஒருவேளை நீங்கள் சாப்பிடவே இல்லை, தலையெல்லாம் சுற்றுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ சாப்பிடவே இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி பிளட் சுகர் கம்மியாக தான் இருக்குது, இதில் இன்னும் இன்சுலின் வந்துச்சு அப்படின்னா தென் இமேஜின் இருக்கிற சர்க்கரையும் வந்து ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நேச்சுரலாகவே நீங்கள் வந்து கம்மியாக சுகர் சாப்பிட்டீங்க, சுகர் ரத்தத்தில் இல்லை அப்படின்னா இன்சுலின் தன்னைத்தானே குறைச்சிக்கும். ஓகே, ஸோ ஹை சுகராக இருக்கிறப்ப இன்சுலின் தானே ஜாஸ்தி ஆகிக்கும், லோ சுகர் ஆகிறப்ப இன்சுலின் தானே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்மோனும் வந்து நம்ம பாடியில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங்க்கும் அது அதோட டைமுக்கு வந்து அது ஒரு வேலையை சரியாக பார்க்கும். ஓகே, that is what we call as a feedback mechanism. ஸோ இன்சுலின் வா அப்படின்னு சொன்ன உடனே அது பாட்டுக்கு நிறைய கொட்டி விட்டு அந்த மாதிரி வந்து நம்மளை ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்காது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு என்வாயர்மெண்ட் தான் நம்ம இருக்கு. ஓகே பசங்களா, ஸோ ஐ ஹவ் டீட்டெயில்ட்லி டிஸ்கஸ்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் இந்த சாப்டர். ஸோ நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கல, அப்போ பார்ட் 1 ஆஃப் த கிளாஸையும் முடிச்சிருங்க. ஸோ இதோட நம்ம சாப்டர் இஸ் complete. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஐ ஹோப் இட் வாஸ் வெரி கிளியர் டு யூ. பட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களா. ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் டேக் இட் அப் அண்ட் ஐ வில் சால்வ் ஆல் யோர் டவுட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஜைலம்லேருந்து கடந்த 5 வருஷமாக ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் வந்து வந்திருக்காங்க பசங்களா. அண்ட் இப்போ 2025 வரைக்குமே நிறைய பேர் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கோர்ஸோட அவங்களோட ட்ரீம் காலேஜ்குள்ளே போய் இன்றைக்கி சூப்பராக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம தலா ப்ரோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, விச் இஸ் த 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச். இது நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் இருக்குது. இதே நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தளபதி ஆர் தளபதி ப்ரோ கிளாஸஸ். ஸோ தளபதி இஸ் ஆன்லைன், தளபதி ப்ரோ அப்படிங்கிறது இஸ் த ஆஃப்லைனான கிளாஸஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், எந்த விதத்தில் டேஷ் ஆகாது. அண்ட் உங்கள் போர்டு எக்ஸாம் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் இது முடிஞ்சிடும் பசங்களா. நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸுக்கு ஆன்லைனில் வி ஹாவ் த வெட்ரி பேட்ச், ஆஃப்லைனில் வி ஹாவ் த மாரா பேட்ச். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான கோர்சஸ் ஃபார் யூ டு பில்ட் யோர் கரியர் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ நம்ம இந்த 5 கோர்சஸுமே ஜைலம்லேருந்து உங்களோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோலிஸ்டிக் சக்ஸஸ்க்காக தான் நாங்கள் எல்லாருமே இந்த க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக வேண்டி. ஸோ மறக்காமல் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸை போய் விசிட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த அட்மிஷன் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் கேட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யோர் ஜர்னி வித் அஸ் பசங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. டெஃபினட்டாக நீங்கள் வந்து நம்ம கிளாஸஸ் எல்லாத்தையும் ரெகுலராக அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா வருஷ கடைசியில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், மேம் இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ப்ரிப்பரேஷன், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்களே வந்து சொல்வீங்க. யா, ஸோ அதனால் மேக் ஷுர் யூ ஆர் giving a very very structured and a very very detailed focus into every chapter இப்பத்துலேருந்தே, so that உங்களோட last minute preparation is much easier. Okay, so take care பசங்களா. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். I'll see you all in the next class. Bye bye.